சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். இது தொடர்பாக நமது தொலைபேசி இணைப்பில் செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், தற்போது மு.க. ஸ்டாலின் எந்த பகுதியில பிரச்சாரத்தை வாக்கு சேகரிப்பை மேற்கொண்டிருக்கார்? தமிழரசன் தற்போது செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் கொளத்தூர் தொகுதிக்கப்பட்ட செம்பியம் காவல் நிலையத்திற்கு அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்தர் கார்டன் தெரு பகுதியில் நடைபயணமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து அவர் பெரம்பூர் மார்க்கெட், லட்சியம்மன் கோயில், படுமாநகர் உள்ளிட்ட 16 இடங்களில் காலை 9 மணி வரை பிரச்சாரம் செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சாய் நகரில் ஆரம்பித்து கங்கைம்மன் கோயில் தெரு வரை 25 இடங்களில் காலை 11 மணி வரை நடைபயண பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். காலை சரியாக 7:50 மணிக்கு பெரம்பூர் ரயில்வே நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஆனந்த பவன் பகுதியிலிருந்து இந்த நடைபெற பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். இதுதான் காலையில் அவர் பிரச்சாரத்தை கடந்த 1 மணி நேரமாக அந்த பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். தமிழரசன். ரமேஷ், இந்த வாக்கு சேகரிப்பின் போது ஸ்டாலின் என்னென்ன விஷயங்களை முன்வைத்து வாக்கு சேகரிக்கிறார்? அவர் மக்களிடம் என்ன கருத்தை சொல்றார்? அதாவது இவர் இப்ப தற்போது வேன் பிரச்சாரத்தில் மட்டும்தான் பேசுகிறார். தற்போது நேற்று மாலை கூட கொளத்தூர் தொகுதியில் திறந்தவெளி வேன் மூலியமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுதும் அவர் எதுவும் பேசவில்லை. காலையிலும் அதே போன்று எங்கேயும் பேசவில்லை. குறிப்பாக மக்களிடம் தொடர்ந்து அந்த துண்டு பிரசுரங்களை வழங்கி தங்களுடைய ஆதரவு தர வேண்டும் என்று கோரி வாக்குகளை கேட்டு வருகிறார். அதற்கு முன்பு ஒரு வேனில் அவர் இந்த மாதிரி தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன மாதிரியான திட்டங்களாக நிறைவேற்றப்படும் என்று ஒலிபெருக்கி மூலியமாக கட்சி நிர்வாகிகள் பேசிக் கொண்டு செல்கிறார்கள். இவர் யாரிடமும் எதுவும் எந்த இடத்திலும் பேசவில்லை. குறிப்பாக மக்களை சந்திக்க வேண்டும், ஒவ்வொருவரும் அங்க இருக்கக்கூடிய டீ கடை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று மக்களிடம் கைகோர்த்து பல்வேறு விஷயங்களை ஆதரவு தர வேண்டும் என்று கோரி வருகிறார். மற்றபடி செல்பி எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தான் செய்து வருகிறார். எந்த இடத்திலும் அவர் பேசுவதில்லை. அவருடைய இலக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தெருக்களுக்கும் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் செய்து வருகிறார். நேற்று மாலையும் கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்தார். இன்று காலை 7:45 தொடங்கி நடைபெற பிரச்சாரம் செய்து வருகிறார். இன்று மாலை 6 மணி வரை அவர் கொளத்தூர் தொகுதி தான் திட்டமிட்டிருக்கு. மதிய உணவு இடைவேளை ஒரு 4 மணி நேரம் எடுத்துவிட்டு மீண்டும் கொளத்தூர் தொகுதிக்கே வந்து இன்றைய பிரச்சாரத்தையும் இங்கே தான் முடிக்கிறார். தமிழரசன். இன்று மாலை 6 மணியோடு தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் மு.க. ஸ்டாலின் கொளத்தூரில் ஈடுபட்டிருக்கிறார். அதன் நேரலையை பார்த்தோம். இது குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு ரமேஷ், உங்களுக்கு நன்றி.